ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. சிந்திக்க சில துளிகள் இன்று. பொதுவாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தர்மமாக நடந்துக்கோ, தர்மமாக பேசு, தர்மமாக வாழணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தர்மம்னா என்ன? சில பேர் அன்னதானம் போடுறது, முதியோர் இல்லத்துக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வர்றது, அன்பு இல்லத்துக்கு போய் ஒரு நாள் பிறந்த நாளுக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் தான் தர்மம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையால் அதுதான் தர்மமா அப்படின்னா அது தர்மமே அல்ல. வேணும்னா தர்மத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாமே தவிர அதுவே தர்மம் ஆகாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. தர்மம்னா என்ன? அப்போது எனக்கு எப்போவோ படித்த ஒரு சம்பவம், படித்ததா இல்லது மற்றவங்க சொல்லி கேட்டதா தெரியல, ஒரு ஞாபகம் இருக்குது. ஒரு சம்பவம் இது பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் தன்னுடைய கிராமத்துக்கு மனைவி பேர குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு வாரம் ஒரு மாதம் தங்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவருடைய வேலையின் காரணமாக அது அவர் முடியவே இல்லை. மே மாதம் அந்த லீவ்லையாவது போகணும், ஒரு மாதம் லீவு போட்டுட்டு நினைப்பார், அதுவும் முடியாது. இப்படியே இந்த வருஷம் போகலாம், அடுத்த வருஷம் போகலான்னு கடைசியில் ஓய்வுக்கு பின்னாடி தான் அவர் தன்னுடைய கிராமத்துக்கு வர முடிஞ்சது. மே மாதம் தன் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து தோட்டத்து வீட்டில் தங்கி தோட்டத்தையெல்லாம் சுற்றி காட்டணும், நீச்சல் அடிக்க கற்றுக்கணும், ஆடு மாடு மேய்க்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், காட்டில் தண்ணி பாய்க்கணும், உழவு ஓட்டணும், இப்படி எல்லாம் அவருக்கு ஆசை. கூட்டிகிட்டு வந்தார், தங்கியிருக்கார், இதையெல்லாம் செஞ்சார். அவருக்கு ஆனந்தம் அது செய்கிறதில்ல. ஒரு நாள் தன்னுடைய பேரனோட அந்த கிணத்து மேட்டுக்கு போனார். கிணத்துல ஒரு சீன் புளிய மரம், நடுக்கிணத்து வரை ஒரு வாது போகுது. அந்த வாதில் நிறைய தூக்கணாங்குருவி கூடு தொங்குது. தாத்தா தாத்தா எனக்கு அந்த கூட்டை பொறிச்சு கொடு தாத்தா அப்படிங்கிறான் பேரை. ஆனால் இவர் நடுக்கணத்தில் தொங்குற அந்த குருவி கூட்டை பொறிக்க முடியுமா? இவருக்கு வயசு 60க்கு மேலே ஆகுது, இவர் போக முடியுமா? மரத்தில் ஏறி பொறிக்க முடியுமா? என்ன முடியாது. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தார். தூரத்தில் ஒரு வெள்ளாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் சல்லக்கையோடு இருந்தான். கையில் ஒரு 20 அடி உயரமுள்ள ஒரு மூங்கில், அதில் மேலே ஒரு கத்தி மாட்டியிருப்பான். அவர் தலையெல்லாம் வெட்டிருக்கு. அதுக்கு பேர் சல்லக்கொக்கின்னு சொல்லுவாங்க, சல்லக்கத்தின்னு சொல்லுவாங்க. அந்த தம்பியை கூப்பிட்டார் இவர். தம்பி இங்கே வாப்பா அப்படின்னார். சொல்லுங்கய்யா, என்னங்கய்யா அப்படின்னு ஓடி வந்தான் அந்த பையன். இங்கே பாருப்பா, அந்த தூக்கணாந்துருவிக்கூட கிணத்துல தொங்குது இல்லையா, அது ஒரு 2 கூட்டை பிச்சு கொடுப்பா, என் பேர குழந்தை வேணுங்கிறாங்க அப்படி. இவன் மேலேங்கிலேயும் பார்த்துட்டு, ஐயா இது என்னால் முடியாதுங்கய்யா அப்படின்ட்டு போனான். டேய் கண்ணா, 100 ரூபா தர்றேன்ப்பா, அதை பறித்து கொடு, ஒரு கூட்டுக்கு 100 ரூபா தர்றேன், 2 பறிச்சுன்னு 200 ரூபா தர்றேன் அப்படின்னாரு இவர். அவன் அப்படியே இவரை மேலே கீழே இறங்க பார்த்துட்டு ஒரு முறைச்சிட்டு அவன் என்ன சொன்னான்னா, இறதேடி போயிருக்கிற குருவி திரும்ப வந்து கூட்டை காணா, குஞ்சை காணா, முட்டையை காணான்னு அது கதற அந்த கதறலுக்கு நாளாக மாண்டசாமி வேறாளப்பாரு அப்படின்னு ஓட்டு போனான். இவருக்கு அப்படியே பலார்னு கன்னத்தில் ஒரு அறை விட்ட மாதிரி இருந்தது. இவர் எத்தனையோ குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு கூறியிருப்பார், எத்தனையோ தவறுகளுக்கு தண்டனை கொடுத்திருப்பார். ஆனால் இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கூட்டை பறித்தா அந்த குருவிகள் துன்பப்படுமே, வாடுமே, கஷ்டப்படுமேன்னு கூட நினைக்காம அதை பறித்து கொடுன்னு சொன்னார். அதுக்கு இவன் சின்ன பையன் கொடுத்த ஒரு அடி பாருங்க. 100 ரூபா கொடுக்குறேன், 200 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். அவன் அந்த காசுக்கு ஆசைப்படலை. அந்த உயிரினங்களுடைய தவிப்புக்கு நான், அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன்னு சொன்னான். அதுதான் தர்மம். மற்றவர்களை துன்புறுத்தாமல் வாழ்கிறது தர்மம். அப்படியே தாகத்தில் தவிக்கிறவங்களுக்கு, உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது தர்மம். அப்படித்தான் இந்த பையனுடைய வாழ்க்கை. தர்மங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, நம்மளுடைய மனசு சம்பந்தப்பட்டது. நாம் நடந்துக்கிற நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய செயல், இதெல்லாம் தான் சேர்ந்தது தான் தர்மம்.
மனசில் ஒன்று செயல் ஒன்று நடக்கிறதுக்கு பேர் தர்மம் அல்ல. வந்துட்டான்டா நாய் கொடுத்து தொலை அப்படின்னு கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் அல்ல. உண்மையாலுமே மனசார அவனுக்கு கொடுக்கணுங்கிற அந்த கருணையோடு கொடுப்பதுக்கு பேர் தர்மம். நன்றி, வணக்கம்.